யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றது தான் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிரான்சாக்ஷன் லிமிட் யூபிஐயில் 1 lakh வரைக்கும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ அது கவர்மெண்ட் செப்டம்பர் 16ஆம் தேதியிலேருந்து எவ்வளோ வரைக்கும் எக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 லட்சம் வரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ யாரெல்லாம் இந்த யூபிஐயில் வந்து 5 lakhs வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்காக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் பேயர்ஸ். ஸோ இந்த 3த்துக்காகவும் யூபிஐ டிரான்சாக்ஷன் 1 lakhலேருந்து 5 lakhs வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெறும் 1 லட்ச ரூபா வரையும் தான் லிமிட் இருந்துச்சு. இப்போ அதை 5 lakhs வரையும் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது பப்ளிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் அப் டு 5 lakhs வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, அந்த ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் வந்து அவங்களுக்கு வரைக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் 1 லட்ச ரூபா வரைக்கும் மட்டும்தான் அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. நம்ம கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸை எல்லா ஆன்லைன் பேமெண்ட்ஸ்லையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம்.